பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கை சுவிசேஷ ஊழியங்கள், அதாவது நியூ கவெனன்ட் மினிஸ்ட்ரீஸ் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் மூலமாக அற்புதம் பாகம் 1 என்கின்ற தலைப்பில் தேவ செய்தி அளிக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சென்ற செய்தியினை சற்று உற்று நோக்குவோம். மோசே முட்செடி எரிந்தும் வேகாதிருக்கிறதை அற்புத காட்சி என அதிசயித்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அக்னிச்சூளையிலே போடப்பட்டாலும் சேதம் ஒன்றும் ஆகாமல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மிகவும் ஆச்சரியப்பட்டான். தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டாலும் அவன் உயிரோடு காக்கப்பட்டதை தரியு ராஜா அதிசயித்து, தானியேல் வணங்கும் தேவனே ஜீவனுள்ள தேவன் என தானும் அறிக்கை செய்தான். தன் தேசத்து ஜனங்களுக்கும் பயந்து நடுங்கும்படி கட்டளை பிறப்பித்தான். மோசேயை கொண்டு எகிப்தியருக்கு தேவன் வாதைகளை கட்டளையிட்டார். ஆனால் இஸ்ரவேலருக்கோ அது அற்புதம். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில்லுங்கள் என கட்டளையிட சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் தரித்து நின்றது. யோர்தான் நதி 2ஆக பிரிந்து இஸ்ரவேலர்களுக்கு வழிவிட்டது. சூனேம் ஊராளின் கனம் பொருந்திய ஸ்திரீயின் குமாரன் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டான். எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் தேவனால் நிச்சயிக்கப்பட்ட போது அவன் அழுது ஜெபித்து தன் வாழ்நாட்களில் 15 வருஷங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லாதவன் பிசாசுகள் துரத்துவதே இயேசு கிறிஸ்து அற்புதம் என கூறுகிறார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்தார். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன நிலையில் இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற போது பிறவியிலேயே சப்பானியாயிருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒருவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என கூற அவன் எழுந்து நடந்தான் என பார்த்தோம். ஆக மேற்சொன்ன நிகழ்வுகள் யாவும் அற்புதம் என ஆணித்தரமாக வேதம் கூறுகிறதை வேத ஆதாரத்துடன் நாம் பார்த்தோம். இப்படி சென்ற செய்தியில் குறிப்பிட்டுள்ளபடி இந்நாட்களில் செய்யப்படும் அற்புதங்கள் மெய்யான அற்புதமா அல்லது பொய்யான அற்புதமா அல்லது அக்கிரம செய்கியா? அப்படியானால் அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? உண்மையான அற்புதம் என்றால் என்ன? அற்புதம் மாம்சத்திற்கா அல்லது ஆத்துமாவிற்கா? அதனை பாகம் 2 என்ற செய்தியில் விரிவாய் தியானிப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என செய்தியில் பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்நாட்களில் நடக்கும் அற்புதங்களுக்கு டெட் ஆப்போசிட்டாக இருக்கிறதே. அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதியஸ்தர் மேல் கை வைத்து ஜெபித்தார் என இல்லையே. மாறாக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:8 பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான் என வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே திறந்து என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் எனவும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 2 வருட காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் எனத்தானே வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் முழுவதும் பவுலின் ஊழியங்களையும் அற்புதங்களையும் விவரித்து காட்டுகிறது. இப்பொழுது பேதுருவின் ஊழியங்களை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவருடைய வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியிலால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவருடைய எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த வசனங்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வசனத்தை கேட்டவர்களில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் வசனத்தை கேட்டவர்கள். ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் வசனங்களிலே இப்படி ஊழியங்கள் நடந்து பேதுரு வழிநடந்து போகையில் அவர் நிழல்பட்டு கூட வியாதிகள் குணமாகுமா என்று வீதிகளிலே கொண்டு வந்து அவர்களை வைத்தார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்படி ஊழியங்கள் நடந்து வசனத்தை உறுதிப்படுத்தி ஜனங்கள் எல்லாரும் போதங்களால் நிரம்பும் போது அற்புதங்கள் தானாகவே நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபம் செய்யவோ அல்லது வியாதிக்காரருக்காக ஜெபம் செய்வதாகவும் இந்த வசனங்களில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் எனத்தான் இருக்கிறது. அப்படியே நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போதும் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இதே போல தான் பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் அவனுடைய சரீரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட அந்த வியாதி குணமாகினது. பொல்லாத ஆவிகள் அவைகளிலிருந்து புறப்பட்டனன்னு இருக்குது. அதே போல் பேதுரு நடந்து போகையில் அவன் நிழல்பட்டு குணமானார்கள். அப்படியே பழைய ஏற்பாட்டிலே எலிசா மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவர்கள் பயந்து போய் அந்த பிரேதத்தை அந்த கல்லறையில் போடும்போது எலிசாவின் எலும்புகள் பட்டு அவன் கால் ஊன்றி எழுந்து நின்றான் என்ற ஆணித்தரமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நடக்கும் கூட்டங்களில் நடக்கும் அற்புதங்களுக்கும் வேதத்தில் நடந்த அற்புதங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதே. இப்பொழுது நடக்கும் அற்புதங்கள் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறதே. இந்நாட்களில் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் என பேனர் போட்டு எங்கெங்கே உங்கள் சரீரங்களில் வலி இருக்கிறதோ அங்கே உங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்கிறார்கள். அதைவிட ஒரு படி மேலே போய் டிவியிலும் இந்த மாதிரி ஜெபம் செய்கிறார்கள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இன்று குறி சொல்லுகிறவர்கள் குறி மட்டும்தான் சொல்லுவார்கள். ஆனால் இன்று அற்புதம் செய்கிறவர்கள் அதற்கும் ஒரு படி மேலே போய் பெயரை அழைக்கிறார்கள். குறி சொல்கிறவர்கள் பெயரை சொன்னால்தான் அந்த பெயரை சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இவர்கள் மந்திரவாதிகள் போல நடந்து கொள்வது இந்நாட்களின் சபைகள் டோட்டல் ஃபெயிலியர் என்பதை தான் குறிக்கிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருக்கும் விசுவாசிகளை இவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேதத்தில் அப்போஸ்தலர்கள் அற்புதங்களினாலே வசனங்களை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இந்நாட்களில் அற்புதங்களையே ஊழியங்களாக செய்து வருகிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே சாகவே சாவாய் என ஆத்தும மரணத்தை குறித்து மட்டுமே தேவன் கட்டளையிட்டிருக்கிறார்.
அதனால்தானே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து நம்மை பாவத்திலிருந்தும் ஆத்தும மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் மீட்டார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், சிந்தின இரத்தம், ஜீவனை கொடுத்தது எல்லாம் மாம்சத்திற்கா? சிந்தித்தோமா? வியாதியிலிருந்து சுகம், பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை, மந்திரக்கட்டுகள் நீங்குதல், ஏவி விடுகிற பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை, இவை யாவும் மாம்சத்தை சார்ந்தது தானே. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என தேவனால் சாபத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் மண்ணுக்கு மண்ணாய் அழிந்து போகும் மாம்சத்திற்காக அற்புத சுகம் வேண்டும் என அற்புதத்தை தேடி அலைகிறார்களே. யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசனங்களில் சத்தியத்தை வேறு மாதிரி புரிந்து கொண்டு இங்கே எண்ணெய் கலாச்சாரம் வருகிறதே. இந்த வசனங்களில் எண்ணெய் பூசி எனத்தான் எழுதப்பட்டுள்ளதே தவிர எந்த எண்ணெய் என குறிப்பிடப்படவில்லையே. தேங்காய் எண்ணெய் என வேதத்தில் இருக்கிறதா? இஸ்ரேல் தேசத்தில் ஒலிவ் எண்ணெய் தானே பயன்படுத்தினார்கள். அடுத்து இந்த வசனங்களில் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக என எழுதப்பட்டுள்ளதே. இப்போது இந்த ப்ராசஸ் உள்ளதா? இந்த கட்டளைகளை நாம் ஏன் மறந்தோம்? இன்னொரு பார்வையில் இந்த விஷயத்தை நாம் கண்ணோக்கினால், விசுவாசிகளுக்கே சபையின் மூப்பர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. சபைகளுக்கு சில கேள்விகள். சபையில் உள்ள விசுவாசிகளின் குடும்பங்கள் எத்தனை பேர் தெரியுமா? சபையில் உள்ள வயதானவர்கள், குடும்பஸ்தர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எண்ணிக்கை தெரியுமா? வருஷந்தோறும் புதியதாக சேர்க்கப்பட்ட விசுவாசிகள் எண்ணிக்கை தெரியுமா? வருஷந்தோறும் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துள்ள எண்ணிக்கை தெரியுமா? ஏழை விதவைகளின் எண்ணிக்கை தெரியுமா? ஏழை குடும்பங்களும் திக்கற்றின் குடும்பங்கள் எண்ணிக்கை தெரியுமா? சபை மூலமாக சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கின்றதா? மாதந்தோறும் வாரந்தோறும் பாவம் செய்கின்ற விசுவாசிகளை வசனங்களின் மூலமாக கண்டிக்கும் முறைமை உள்ளதா? உடல்நிலை சரியில்லாத அல்லது வியாதிப்பட்டுள்ளவர்களை வீடுகளுக்கு சென்று மூப்பர்கள் ஜெபிக்கும் பழக்கம் உண்டா? மிஷினரிகளை உருவாக்கி ஊழியங்களில் பயன்படுத்தும் முறைமை உள்ளதா? இப்படி நடத்தப்படும் சபை தலைவர் மேலும் சபை மூப்பர்கள் மேலும் தான் விசுவாசிகளுக்கு நம்பிக்கை உண்டாகும். 1 தீமோத்தேயு 3:1-13 நாம் வாசித்தோமானால், இந்த பகுதியில் கண்காணியானவன் மற்றும் உதவிக்காரர்கள் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்களின் குடும்பங்கள் எப்படி நற்சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற நிபந்தனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் திட சாட்சியாக தீமோத்தேயுவுக்கு கட்டளையாக கொடுத்துள்ளார். ஆனால் வேதம் கூறியபடி இல்லாமல் கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்களுக்கு ஏற்றபடி கொள்கைகளை வகுத்து கொண்டு ஏறக்குறைய அவரவரது நாட்டில் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஏற்றாற்போல சபையை நடத்தி கொண்டு போகிறார்கள். எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. இந்த வசனத்திலே யூதர்கள் அந்நிய தேசத்திலே அவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, விகற்பமாக இருக்கிறதுன்னு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வித்தியாசம் நம் சபையில் விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிறதா? விசுவாசிகளின் குடும்பங்களில் நல்ல மற்றும் கெட்ட காரியங்களுக்கும் நாள் மற்றும் நேரம் பார்க்கிறவர்கள், குறி கேட்கிறவர்கள், புற மதத்தினர் செய்கிறவர்களை காட்டிலும் சபையில் உள்ள விசுவாசிகள் அதிகமாக செய்கிறார்கள் என்பதும் உண்மைதான். விசுவாசிகள் மனம் மாறாமல் மதம் மாறி கோயிலுக்கு போகிறவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போஸ்தலர் 6:5 நாம் வாசித்தோமானால், பந்தி விசாரணை செய்வதற்கே விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்த 7 பேர்களை ஜெபித்து தெரிந்தெடுக்கின்றனர். இப்படி இந்த நாட்களில் நடைபெறும் சபைகளில் மூப்பர்கள் தெரிந்தெடுக்கப்படுகின்றனரா?
இயேசு கிறிஸ்து உலகத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக சபையை நிறுவினார். ஆனால் இந்நாட்களில் சபைக்குள் உலகமும் அதன் இச்சையும் நுழைந்து அரசியலையும் மிஞ்சி சபையில் தேர்தல் நடைபெற்று ஓட்டு போட்டு மூப்பர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். எனவே விசுவாசிகளும் சபை தலைவரையும் மூப்பர்களையும் அரசியல்வாதிகளை விட தரக்குறைவாகவே பார்க்கின்றனர், மதிக்கின்றனர், பலவிதமான விமர்சனங்களையும் அள்ளி வீசுகின்றனர். பின் எப்படி யாக்கோபு 5:14 இவர்கள் கீழ்ப்படிவார்கள்? இந்த பரிதாப நிலைமையை சபைக்கு புறம்பே இருக்கிற சுயாதீன ஊழியர்கள் பயன்படுத்தி கொண்டு விசுவாசிகளின் வீடுகளில் புகுந்து பில்லி சூனியம், மந்திரம், ஏவல், கட்டு, குட்டிச்சாத்தான் இருக்கிறது என வீட்டை இடிப்பதும் அந்த மாய மந்திரங்களை எடுப்பதுமாக இருக்கிறார்கள். அந்த குடும்பம் அவர்களால் சின்னாபின்னமாக சீரழிகிறது. கணவன் மனைவியை விவாகரத்து செய்ய முடிவெடுக்கிறான். இயேசு கிறிஸ்து மனிதனின் மாம்சத்திற்கு அற்புதங்கள் செய்யத்தான் பரலோக மகிமை இழந்த உலகத்திற்கு வந்தாரா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எனத்தானே கிறிஸ்மஸ் செய்தியாக பார்க்கிறோம். பாவ இருளில் இருந்த ஜனங்கள் பரிசுத்தம் மற்றும் பரலோக வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. மார்க்கு 16:17-18 நாம் வாசித்தோமானால் இந்த வசனங்களில் 5 விதமான வரங்களை விசுவாசிகள் செய்வார்கள் என இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன் கட்டளை கொடுக்கிறார். மார்க்கு 16:18 வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்க, யாராவது ஊழியக்காரர் என் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க மாட்டார்களா என ஏங்குவோர் பலர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரரே, சகோதரியே, இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட பாதையில் பயணிக்கிறது சிந்தித்தோமா? மார்க்கு 16:20 கடைசி பாகத்திலே அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என ஆணித்தரமாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கு அற்புதம், ஆசீர்வாதம் என்ற வார்த்தைகள் மட்டுமே விசுவாசிகளின் இருதயங்களிலே விதைக்கப்பட்டும் பதிக்கப்பட்டும் இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:29-31 முடிய. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம் என்றார்கள். இந்த வசனங்களின்படி இன்றைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வசனங்களை முழு தைரியத்தோடும் சொல்கிறார்களா? சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல தைரியம் உள்ளதா? உலகத்திலேயே 2வது பெரிய மருத்துவமனை சிஎம்சி. மிகவும் சந்தோஷம், பெருமை. ஆனால் வியாதியஸ்தர் பெருகுவதால் தானே மருத்துவமனைகள் பெருகுகிறது. 1 சாமுவேல் 6:19. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தில் கர்த்தரை பெட்டி எட்டி பார்த்தே மூலவியாதியால் 50,070 பேர்களை கர்த்தர் அடித்தார் என எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் வியாதி எதனால் வருகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால் தானே. எகிப்திற்கு கொடுக்கப்பட்ட வாதைகள் ஒன்றும் இஸ்ரவேலர்களுக்கு வரவில்லையே. ஆனால் அதே லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் தானே வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர். ஆனால் நம் தேவன் எரிச்சலுள்ள தேவன். நம் தேவன் பயங்கரமான தேவன். முதலாவது வருகையிலே மனிதனுக்காக மனிதனாக வந்தார். அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக வந்தார். மரித்தார், உயிர்த்தார், பரமேறி சென்று இப்பொழுதும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் 2வது வருகையிலே ராஜாவாக, நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். உண்மையான அற்புதம் ரட்சிப்பு மட்டுமே. இந்த அற்புதம் அனுதினமும் நம் வாழ்வில் நிகழ பிரயாசப்படுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே. ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 1 சாமுவேல் 1:10, 12, 13 அன்னாள்
தனக்கு ஒரு குழந்தை வேண்டி கண்ணீரோடு ஜெபித்தாள். ஒரு சாமுவேலை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மழை வராதபடிக்கு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு செவி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் செவி கொடுப்பார் என்பது நிச்சயம். நமக்கு ஆயர், பாஸ்டர், ஊழியக்காரர் என எந்த மீடியேட்டர்ஸும் தேவையில்லைங்க. அப்படி என்றால் இவர்கள் எதற்கு என நீங்கள் கேட்கலாம். சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்தின்படி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் விசுவாசி தன் பலவீனத்து நிமித்தம் பாவத்தில் விழுந்து விட்டால் அவருடைய சத்தியத்திலே வழிநடத்தி பாவத்திலிருந்து தூக்கிவிடவும், தொழுவத்திற்கு வெளியே இருக்கிற ஆடுகளை தொழுவத்திற்குள் கொண்டு வரவும், சபைக்குள் காணப்படுகிறவர்களை பரலோகத்திற்கு வழிநடத்தவுமே அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இப்படி செய்தால் இவர்கள் நிழல்பட்டாலே வியாதிப்பட்ட விசுவாசிகள் குணமாக்கப்படுவர். இவர்கள் ஆடைகளை வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் விலகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அவர்கள் மட்டுமே சேர்த்து கொள்ளப்படுவர். வயிற்றுவலி, தலைவலி, ஏன் குஷ்டரோகம் கூட குணமாகிவிட்டு ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகம் போக முடியுமா? தேவன் மனிதனை படைத்ததே தம்மோடு கூட மனிதனை வைத்து கொள்ளத்தானே. இந்த உலகத்திலே நாம் கூடாரவாசிகள்தான். நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலமாய் வாழப்போகும் வாழ்க்கை பரலோகத்தில் தானே. அந்த பரலோகம் போக ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் போக கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலே பரலோக வாசல் நமக்கு திறக்கும் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை, சந்தேகமில்லை. இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தேவ செய்தியை ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.